வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே நிலத்தை பத்தியும், நீரை பத்தியும் சொல்லிட்டேன். இந்த நெருப்புக்கும் 2 முகம் இருக்கு. ஒண்ணு உருவாக்கக்கூடியது, அடுத்தது அழிக்கக்கூடியது. இது இல்லாம ராசியும் இருக்கு. இது இல்லாம நம்ப இந்த நெருப்பு என்னென்ன பண்ணும் அப்படின்றத பத்தியும் சொல்லப் போறேன். முதல்ல இந்த நெருப்புன்றது நம்ம உடம்புல வெப்பத்தை கொடுக்கும். ஜீரண சக்திக்கு அந்த அனல் தான் தேவைப்படும். அந்த அனல் எங்க இருக்கு? நம்ம தொப்புள்ள தான் இருக்கு. அதுதான் மணிப்பூரகம். அந்த மணிப்பூரகம்ன்ற சக்கரம் தான் அது. அந்த இடம் எப்போ எரியுதோ அதுதான் வயித்தெரிச்சல். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த அக்னி ராசி யாரு? மேஷம், சிம்மம், தனுசு. இது என்ன பண்ணும்? அக்னி என்ன பண்ணுமோ அதான் பண்ணும். அக்னி என்ன பண்ணும்? தலைமைத்துவமா இருக்கணும்னு ஆசைப்படும். அதனால தான் மேல் நோக்கி போகுது. அந்த நாலாபுறமும் 4 திசையும் எதிர்த்து எந்த திசைக்கும் போகாம மேல் நோக்கி போகும். யாருக்கும் அடங்காது, யாருக்காகவும் பயப்படாது, தலைமைத்துவமா இருக்கும். எல்லாரையும் வழிநடைப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த இதுவா இருக்கும். அதுக்கு தெரியாத இடமே கிடையாது, தெரியாத விஷயமே கிடையாது. இப்போ உங்களுக்கு நிலம் ராசி, நீர் ராசி, நெருப்பு ராசியை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த நெருப்புக்கு 2 பக்கம் இருக்கு. அப்போ அந்த 2 பக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நெருப்பு கடவுள் யாரு? நம்ம ஈசன் தான். நம்ம திருவண்ணாமலையில இருக்கிற அந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தான் நெருப்பு. ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை. எதனால அந்த இடம் நெருப்பு ஸ்தலமா இருக்குன்னா, லிங்கோத்பவர் இவர் உருவான இடம்தான் அது. அவர் அங்கதான் போய் உட்கார்ந்தார். ஒரு தடவை பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. 2 பேர்ல யார் பெரியவங்க அப்படின்னு. நேரா ஈசன் கிட்ட தான் போய் கேட்டாங்க. கேட்கும்போது அவரு, என்னுடைய அடியும் முடியும் யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னாரு. இவங்க என்ன நினைச்சாங்க? முடியினாலும் தலையை போய் பார்க்க போறோம், அடியினாலும் காலை பிடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இவர் தான் அக்னி ஆச்ச, அக்னி தலைவனாச்ச, நெருப்பா எரிய ஆரம்பிச்சிட்டாரு. திகு திகுன்னு எரியும் போது முடியும் தெரியல, அடியும் தெரியல, ஆதியும் அந்தமும் இல்லாத லிங்கோத்பவர் உருவாயிட்டார். இதுக்கு எதுவுமே கிடையாது, தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அத்தனை ஆற்றல், அதை 2த்தையுமே பார்க்க முடியல அப்படின்னதுமே அவருடைய கோபம் தனிய உட்கார்ந்த இடம்தான் இந்த திருவண்ணாமலை. அதனாலதான் திருவண்ணாமலைக்கு ஏன் போறோம்? சிவனை பார்க்க போல, நம்ம கிட்ட இருக்கிற ஆணவத்தையும் அதிகாரத்தையும் திமிரையும் அழிக்கிறதுக்காக போறோம். இந்த நெருப்பு சக்தி நம்ம உடம்புல வயிற்றுல தான் இருக்கு. நம்ம முதல்ல நன்மை பக்கத்துக்கே போயிடலாம். இந்த நெருப்புக்கும் இறைவனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. இந்த நெருப்பு நமக்காக உடனுக்குடனே தகவல் தொழில்நுட்பம் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? நீங்க என்ன கடவுள்கிட்ட சொல்லணும்னாலும் அந்த நெருப்பு உடனே கொண்டு போய் அவர்கிட்ட டக்குன்னு சேர்த்துரும். மீதி எல்லாமே உங்களுடைய கோரிக்கை கூட லேட்டாக தான் போகும். ஆனால் இந்த நெருப்பு உடனுக்குடனே உங்களுக்கு அதை கடவுள்கிட்ட கொடுத்து செயலாக்க வச்சிடும். இது எப்படி நடக்கும்? நம்ம யாகம் பண்ணுறோமே, அதுதான் காரணம். எனக்கு செல்வம் வேணும் அப்படின்னு யாகம் பண்ணி அந்த யாகத்தில் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு பொருளும் இறைவனுக்கு உடனுக்குடனே போய் சேர்றது தான் அந்த தீயோட வேலை, யாகத்துடைய வேலை. அக்னிக்கு எல்லாம் பயப்படுவான். அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் பயப்படுவான். அக்னின்னா எதுன்றீங்க? நெருப்பு மாத்திரம் இல்லைங்க,
சூரியன்லேருந்து எல்லாம் தான். சூரியன் நுழையாத ஒரு இடம் சொல்லுங்க உலகத்துல. அப்போ கடவுளுடைய கண்காணிப்புல தான் இந்த உலகமே இயங்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம ஆதி காலத்துல கடவுள் எல்லாம் கிடையாது. கடவுள் உருவம்லாம் தெரியாது. அதனால அவங்க வணங்குனது அந்த சூரியனையும், சாயங்காலமானா சந்திரனை தான் வணங்குவாங்க. இது 2ம் தான் அவங்க தெய்வமா நினைச்சது. அந்த சூரியனை வணங்காம எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க. அந்த சூரியனுக்கு அவ்வளவு ஆற்றலும் சக்தியும் இருக்கு. அதுகிட்ட இருந்து ஒரு பொருளை கூட நீங்க மறைக்க முடியாது. அது ஃபுல்லா எல்லா இடத்தையும் பார்த்துரும். இந்த சூரியன் இல்லைன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. மனித வாழ்க்கை வாழ முடியாது, அழிஞ்சு போயிடும். மனுஷனுக்கு உணவு கிடைக்காது, மனிதனால எந்த செயலும் செய்ய முடியாது. இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க. அது மாத்திரம் நெருப்புக்கு சம்பந்தப்பட்டது இல்லை. நம்ம பேசுற வார்த்தைகள், கோபத்துல உதிர்க்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அனல் மாதிரி பேசுற, எரிக்கிற எங்களை. நம்ம இந்த வார்த்தையெல்லாம் அதிகமா சொல்ற விஷயம். உன்னோட பேச்சால என் வயிறு எரியுது. அப்ப அந்த வயிற்று எரிச்சல்ன்றது அக்னி. ஒருத்தருடைய வயிறு எரிய வைக்கிற விஷயங்கள் நம்ம செய்யவே கூடாது வாழ்க்கையில. அந்த அக்னி பொசுக்கிடும். அது பொசுக்க மருந்தா கூட அந்த அக்னியை சீண்டி பார்த்ததுனால இறைவன் உங்களை பொசுக்கிடுவார். இந்த விஷயத்தை மாத்திரம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பஞ்சபூதம்ன்றது ஒண்ணுக்கு வாங்கல் கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சக்தி இருக்குது. இது 4ம் தான் உலகத்தை அழிக்கக்கூடியது. ஒரு மனுஷனால ஒரு இடத்த கூட அழிக்க முடியாது. அப்போ அழிக்கிறது யாரு? நிலம், இல்லைன்னா நீர், இல்லைன்னா நெருப்பு, காற்று, வானம். இந்த 5 பொருள் பஞ்சபூதம் நினைச்சா எப்ப வேணாலும் இருக்கிறத இல்லாம செய்யும், இல்லாம இருக்கிறத உருவாக்க செஞ்சிடும். இதோட மாற்றத்தினால திடீர்னு தாழ்வான பகுதி மணல் மேடா மாறிடும். ஒண்ணுமே இல்லாத இடம், நிறைய பில்டிங் எல்லாம் இருக்கிற இடம் தரைமட்டமா ஆக்கிடும். இந்த இடத்துல தண்ணியே கிடைக்காதுன்ற இடத்துல தண்ணி எப்படியோ வந்து சேர்ந்துடும். எல்லாமே இந்த பஞ்சபூதத்தால நடக்கக்கூடியது. இந்த நெருப்புக்கு கவனம் அதிகம் இருக்கும். இது நம்மள வாழ வைக்கும். எப்படி வாழ வைக்கணும்னா, நீங்க நல்லது பண்ணா. நெருப்புக்கு நான் என்னங்க நல்லது பண்ண முடியும்? எரியிற வயித்த அடக்குங்க. அதாவது பசிச்ச வயிற்றுக்கு உணவு கொடுங்க. உணவுன்றது இந்த நெருப்புல வேகிறது தான். அதை 4 பேருக்கு நம்ம செய்யும்போது இந்த உணவுனால 4 பேர் பசி தீரும்போது அந்த வயிறு குளுமையாகும். இந்த குளுமையாகிறதுனால அந்த நெருப்புக்கு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு நல்லதை செய்யும். வேற என்ன விதத்துலலாம் நல்லது செய்யுது அப்படின்னா, நெருப்புக்கும் மதங்களுக்கும் ஒரே ஒத்துமை தான். நெருப்புக்கு நமக்கும் இறைவன் கிட்ட இருக்க தொடர்பை கிட்ட கொண்டு போறது தான் இந்த நெருப்போட வேலை. நம்ம எந்த பண்டிகை கும்பிட்டாலும் அந்த தீபாராதனைய சூரியனுக்கு காட்டுறோம். இது இல்லாம இன்னும் நிறைய விஷயம் நம்ம பண்றோம். கோவிலுக்கு போனா தீபம் ஏத்துறோம். அதுவும் இல்லாம அந்த தீபத்தை தொட்டு வணங்குறோம். கடவுள்கிட்ட இருக்கிற ஆற்றல் அந்த ஒளி மூலியமா தான் உங்க கிட்ட நெருங்கி வருது. இது எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் செய்யற விஷயம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம தீபாராதனை தொட்டு கும்பிடும்போது இறைவன் கிட்ட இருக்கிற சக்திய அந்த தீபாராதனை சுமந்துக்கிட்டு வருது. அதை நீங்க தொட்டு கும்பிடணும். தொட்டு கண்ணில் தான் ஒத்துறீங்க. கண்ணு வழியாதான் உங்களுடைய உடலுக்கு அதன் இந்த தெய்வத்துடைய ஆற்றல் போய் சேருது.
அப்படி இல்லைன்னா உச்சம் தலை மூலமா உங்களுடைய உடலுக்கு போய் சேருது. வேற்று மதத்துல அதே நெருப்பு கேண்டிலா இருக்கு. இன்னும் வேற மதத்துல அதே நெருப்பு ஊதுவத்தியா இருக்கு. ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு அந்த அனலுக்கு. சில இடத்துல அகல் விளக்கு மாத்திரம் ஏற்றி வைப்பாங்க. இதுவும் ஒரு விதமான ஆற்றல் தான். நம்ம உடம்புக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த ஒளி தரிசனம். இதை வள்ளலாரே சொல்லியிருக்காரு. தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நம்ம சில நிமிஷம் அதை ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. தனியாக உட்காந்து அந்த ஒளியை மாத்திரம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உடம்புல இருக்கிற அத்தனை பாற்றையும் சுறுசுறுப்பு அடைய வச்சு புத்திக்கு தெளிவை கொடுக்கும். அவ்வளோ ஆற்றல் அந்த தீபத்துக்கு இருக்கு. அதனால தான் சொல்லுவாங்க, கல்வி ஒளியை ஏற்றி வைங்க. உங்களுக்கு அறிவாற்றல் ஒளி இருந்துச்சுன்னா 4 பேருக்கு கொடுங்க, மறைக்காதீங்க. சூரியன் யாருக்கிட்டேயுமே மறைக்கிறது இல்லை. தங்கிட்ட இருக்கிற நெருப்பை எல்லாருக்கும் கொடுக்குது. அந்த வெளிச்சத்தை உலகம் முழுக்க கொடுக்குது. சூரியன் ஒளிப்படாத இடம் அப்படின்னா அது நல்ல இடமா இருக்காது. அது கல்லறையா மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ அந்த நெருப்புடைய ஆற்றலை புரிஞ்சுது. அது வாழ வைக்கிறது, நம்ம 4 பேருக்கு உணவு போடுறது, நம்ம பசியை போக்குறது, இறைவனுக்கு அதுக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பொருள் செய்யணுன்னாலும் அதுக்கு உருவாக்கக்கூடியது அந்த நெருப்பு தான். நெருப்பு அழிவுன்னு சொல்கிறாங்க அது சிலருக்கு. ஆனால் ஒரு தங்கத்தை கூட ஒரு பொருளாக உருவாக்குறது, ஒரு இரும்பை மாற்றுறது எல்லாமே அந்த நெருப்பால் முடியும். ஒரு பொருளை தெரியாமல் அழிக்கவும் நெருப்பால் முடியும். அழகாக ஆக்கவும் முடியும். அறியாமையை நீக்கி ஒளியை தரக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதுதான் இந்த ஒரு நெருப்புக்கு இருக்கிற சக்தி. இதோட கருமை பக்கம் அப்படின்னா இதுக்கும் கோபம் வருங்க. நம்ம நெருப்பை வீணாக்கணும்னா, நெருப்பை வீணாக்கிறதுனா எப்படின்னா, நம்ம சொல்லால சிலரை தகாத வார்த்தைகளால பேசிடும். ஒரு வார்த்தை வள்ளுவர் சொல்லுவார், தீயினால் சுட்ட பொன் கூட ஆறிடும், நாவினால் சுட்ட வடு ஆறாது. இதுவும் நெருப்பு தான். கோவத்துல வர்றது தானே அந்த வார்த்தை. என்ன பேசுறோன்னு தெரியாது. அந்த கோவத்துல நம்ம வாயில வர வார்த்தையெல்லாம் விடாம இஷ்டத்துக்கு பேசிடுவோம். எப்படி வேணாலும் பேசிடுவோம். ஆனா அந்த வார்த்தைகள் அத்தனையும் போனது தான், திரும்பி நம்ம கிட்ட வராது. இது எப்படி உங்களுக்கு பாதிக்கும்னா, இதனால உங்களுடைய உடல் அனலால பாதிக்கும். அந்த நெருப்புல என்னென்ன பிரச்சனை வரும் உங்களுக்கு? தோல் நோய் அல்லது வெப்ப நோய், அப்படி இல்லைன்னா உங்களுடைய கண் எரிச்சல், உடல் நலம் பாதிக்கிறது, சூடு தர்றது, கட்டிகள் வர்றது. இந்த கோபத்தோடைய ஆற்றல் அதிகமாக அதிகமாக முகம் உங்களுக்கு இந்த அனலால சீக்கிரம் கருக்க ஆரம்பிக்கும். நிறைய விஷயம் இருக்குங்க, நம்ம தெரியாம நினைக்கிறோம். அதே போல இனிமையா பேசியும் ஒருத்தரை அழிக்கிறதும் இதே நெருப்பு தான். நெருப்புன்றது நான் அனலை சொல்லலை, வயிற்றெரிச்சல், இன்னொருத்தருடைய பணங்களையோ பொருட்களையோ அபகரிச்சுக்கிட்டு சூழ்ச்சியால வெளி உலகுக்கு தெரியாம நீங்க மறைஞ்சு இருந்தாலும் அவர்களுடைய அந்த பொருளை பறிகொடுத்தவர்களுடைய வயிறு எரியும் பொழுது நீங்க எப்படி வாழணும் நினைச்சாலும் வாழ முடியாது. வயிற்றெரிச்சலை விட வேற கொடூரமான ஒரு தாக்குதல் வேற எதுவுமே கிடையாது. வயிறு எரிஞ்சா என்ன பண்ணுவான்? கண்ணு கலங்கும். அந்த கண்ணு கலங்கினா என்ன ஆகும்? ஆண்டவனுக்கு கோபம் வரும்.
ஆண்டவனுக்கு ஏங்க இதுக்கு கோபம் வருது? மனுஷனுக்குள்ள நடக்கிற பகை கிடையாது. கொடுக்கறது அவன்தான். அப்போ பறிக்கிறதுக்கு அவனுக்கு தான் உரிமை இருக்கு. ஆனா நீங்க அதை பறிக்கணும்னு நினைக்கும் போது அது உங்களுக்கு சக்திக்கு மீறின செயல். உங்களால ஒரு 1 மூட்டை அரிசி தூக்க முடியும்னு வச்சுக்கங்க. நீங்க ஆசைப்பட்டு 3 மூட்டை சுமந்தீங்கன்னா அது உங்களை அழிச்சிடும். இதுதாங்க உங்களால உருவாக்க முடிகிற எந்த விஷயத்தை வேணாலும் நீங்க விளையாடி பார்க்கலாம். உங்களால ஒரு நோட்டை கிழிச்சிங்கன்னா அந்த நோட்டில் இருக்கிற விஷயம் உங்களால் எழுத முடியும்னா தாராளமாக கிழிச்சு போடலாம். ஆனால் அதில் என்ன எழுதியிருக்குதுன்றது எழுதினவனுக்கு தான் தெரியும். நீங்கள் கிழிச்சிட்டா அந்த எழுதினவனுக்கு கோபம் வருமா வராதா? அந்த எழுத்தை உங்களால் உருவாக்க முடியுமா? முடியாது. அப்போ இறைவனுடைய படைப்பு எல்லாமே மிக சிறந்தது. அவன் ஆசைப்பட்டு தான் ஒன்னொன்னையும் ஒவ்வொரு செயலுக்காக படைக்கிறான். நீங்கள் வேணா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு இன்பத்தை ஒளிச்சு வைப்பான். ஒரு இன்பம் இருந்ததுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு துன்பத்தை ஒளிச்சு வைப்பான். உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னா உன்கிட்ட இருந்து எந்த பொருளை எடுத்தா அந்த மாற்றத்தை நீ உணருவேன் அப்படின்னு அவன் யோசிப்பான். அதுக்காக உனக்கு எந்த பொருள்ல உன்னுடைய முழு கவனம் இருக்குதோ அந்த பொருளை உன்கிட்ட இருந்து எடுத்துருவான். எடுக்கும்போது உன்னுடைய திறமையை காட்ட வேண்டிய நேரம் இது. அப்போ கண்டிப்பா அந்த போன பொருளை நினைக்க மாட்டீங்க. உங்க திறமைய வளர்த்துக்கணும்னு நினைப்பீங்க. ஒருவேளை அந்த பொருளை அவன் எடுக்காம இருந்தா கடைசி வரைக்கும் அந்த பொருளை மாத்திரம்தான் நம்ம நம்பி வாழுவோம். இதுதான் உலக நியதி. இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒருத்தரை மாத்திரம் நம்ம விரும்பி நேசிப்போம். இவர் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு நினைப்போம். இவர் இருந்துட்டா போதும், நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு. நம்ம அந்த நம்பிக்கையோட நம்மளுடைய திறமை எல்லாம் இருந்தும் எந்த இடத்துலையும் செயல்படுத்தாம வெறும் அவங்கள மாத்திரம்தான் பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம். திடீர்னு எதிர்பார்க்காத சூழ்நிலையில அந்த பொருளை கடவுள் விஷயம் இல்லாம எடுக்கல. அப்படி எடுக்கும்போது நமக்கு ஒரு அதிர்வு. இந்த பொருள் போகும்னு நான் நினைக்கலையே, என் கையை விட்டு எப்படி போச்சு அப்படின்னு கொஞ்ச நாள் பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அழுவோம். அதுக்கப்புறம் மனசை தேத்திக்கிட்டு மனசை வேற ரூட்ல மாற்றுவோம். அந்த புதிய மாற்றத்துக்கு தான் இந்த பறிப்பு நடக்குது. நீங்க உணர்ந்தீங்கன்னா தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு மாற்றத்துக்கும் ஒரு இழப்பு தான் காரணம். அது கடவுளா பண்றது வேற. ஆனா மனுஷன் உங்ககிட்ட நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு பொருளையோ உயிரா இருந்த ஒரு விஷயத்தையோ அபகரிச்சா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். அது இறைவன் எதிர்பார்க்காத திருப்பத்தை நீங்க அந்த இறைவனுக்கு கொடுத்தா அவன் தாங்குவானா? விடவே மாட்டானே. அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான். நம்ம பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் இந்த நெருப்பு நம்ம கூட தொடர்ந்து வருது. பிறந்ததுமே புண்ணிய காரியம் செய்யறதுக்கு, கல்யாணத்துக்கு நெருப்புக்கு, அதே மாதிரி கல்யாணத்துக்கு யாகம் வளர்த்துறது அந்த நெருப்பு தான். வீட்டில் புண்ணிய விஷயங்கள் செய்யறதுக்கும் அந்த நெருப்பு தான். கடைசியில முடிவுக்கும் அந்த நெருப்பு தான். அந்த நெருப்பு நமக்கு அத்தனை துணை செய்து. அந்த நெருப்பு இல்லாம யாராலையும் வாழ முடியாது. முதல்ல மனுஷன் வாழ தொடங்கினது இந்த சூரிய ஒளியாலையும் நெருப்புனாலையும். 2 தான். 2ம் சேர்ந்தது தான் நெருப்பு. சிறு துளி நெருப்பு ஒரு காட்டையோ வீட்டையோ நகரத்தையோ அழிச்சதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
கொடூரமா சாம்பலாக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் அந்த நெருப்புக்கு இருக்கு. இந்த நெருப்புக்கு கூட ஒரு தடவை கடவுள்கிட்ட ஒரு அகங்காரம் வந்துருச்சு. என்னால தான் எல்லாரையும் அழிக்க முடியுது அப்படின்னு. அப்ப தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை. என்னால தான் எல்லாமே செய்ய முடிஞ்சுது அப்படின்னும்போது, கடவுள் ஒரு சின்ன புல்ல கொண்டு போட்டு, "இத எரி" அப்படின்னு. கடைசி வரைக்கும் அந்த நெருப்பால அந்த புல்ல எரிக்கவே முடியல. அதுதான் இறை சக்தி. எத்தனை திறமை இருந்தாலும், நீங்க இந்த பஞ்சபூதத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்கிட்ட செல்வம் இருக்கு. நான் எரியாத ஒரு வீட்ட கட்டுவேன். நான் மழை தண்ணி உள்ள புகாத வீட கட்டுவேன். நான் காற்றே புகாத இது 5ம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க. இது எதுவுமே உள்ள நுழையாம இருக்காது. இது எல்லாமே இஷ்டம் போல எல்லார் வீட்டுக்குள்ளவும் நுழைஞ்சு வெளியில போகக்கூடியது. இந்த அக்னி பகவான் இந்த புல்ல எரிக்க முடியாம தவிச்சதை பார்த்து கடவுள் சொல்றாரு, நீ அக்னியா இருந்தா கூட ஆணவம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஆணவத்தை நான் அடக்குவேன். கடவுள் நினைச்சா நெருப்ப கூட அணக்க முடியும். அவ்வளவு ஆற்றல் இந்த பஞ்சபூதங்களும் எங்க இருக்கு? நம்ம பிரபஞ்சத்துல. இதோட ஆற்றல் பயங்கரமானது. உங்களுக்கு எதுவுமே தனித்தனியா உபயோகப்படாது. இது இந்த பிரபஞ்சத்துடைய சொத்து. இந்த பிரபஞ்சத்துல எந்த தவறான விஷயம் நடந்தாலோ, யாருக்காவது தீமை நடந்தாலோ, யார் வயிறாது எரிய வச்சாலோ, அந்தந்த விஷயத்துக்கு ஏத்த தண்டனையை, வயிறு எரியறது கோபத்திலேயோ, பேராசையாலேயோ, இன்னொருத்தர் வாழ்க்கையை பார்த்தோ, அவருடைய வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிற அந்த வயிற்றெரிச்சல், பொறாமை ஒருத்தருடைய அழிவுக்கு தொடக்கமா இருக்குது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இந்த பஞ்சபூதத்துக்கிட்ட மாத்திரம் விளையாடவே கூடாது. இறைவன் இந்த பஞ்சபூதத்தை வச்சுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஒரு ஆற்றலையும் அடக்குறார். காமத்தை அடக்குறாரு, ஆசையை அடக்குறாரு, பாசத்தை அடக்குறாரு, செல்வத்தை அடக்குறாரு. எல்லாமே லிமிட்டா இருக்கிற வரைக்கும் தாங்க வாழ்க்கை அழகா இருக்கும். எவ்வளோங்க சேர்த்து வச்சுக்க முடியும்? கண்டிப்பா நம்ம போகும்போது ஒரு பொருள் கூட கொண்டு போக முடியாதுங்க. நல்ல குணங்களும் நீங்க பண்ற தர்ம விஷயங்களும் தான் கொண்டு போக முடியும். இந்த நெருப்பு ஒரு ஆயுதம் மாதிரி. நீங்க உங்க கையில பிடிக்கிற நெருப்பு தணல் மாதிரி உங்களை வேக வச்சிடும். யார் வைத்தியம் எரிய வைக்காதீங்க. ஒரு மரம் நினைச்சா 1000 தீக்குச்சிகளுக்கு மேல இல்ல 1,00,000 தீக்குச்சிகளுக்கு மேல உருவாக்க முடியும். ஆனா ஒரு தீக்குச்சி, ஒரு நெருப்பு துளி நினைச்சா அந்த ஒரு மரம் 1,00,000 தீக்குச்சியை கொடுக்குதுன்னா, ஒரு 1,00,000 தீக்குச்சியை கொடுக்குற அந்த காட்டையே அழிக்கக்கூடிய சக்தி அந்த நிலத்துக்கு, அந்த நெருப்புக்கு வருது. இந்த நெருப்பு தான் ஞானம். இந்த ஞானத்தை யாருக்கும் கொடுக்காம இருக்காதீங்க. யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க ஏதாவது கேட்டா ஞான ஒளியை ஏற்றி வைங்க. அது அவங்க வாழ்க்கையை வளமாக்கும். உணவு யாராவது பசின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லாதீங்க. அதே போல கடவுளுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு எதுக்காவது பதில் கிடைக்கணும், வறுமையை போக்கணும், என் வீட்டில் செல்வம் இருக்கணும், உடல் நலம் சரியாகணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு குழந்தை வரம் வேணும், யாகம் நடத்துங்க. அதில் நீங்கள் போடுற வேண்டுதல் உடனுக்குடனே கடவுளுக்கு போய் அந்த மந்திரங்களும் அந்த யாக தீயும் உடனே உங்களுடைய எண்ணங்களை சரியா செஞ்சு கொடுத்துரும். அவ்வளவு ஆற்றல் அந்த நெருப்புக்கு இருக்கு. நெருப்பு தான் கடவுள்கிட்ட உங்களை கொண்டு போற சுலபமான ஒரு ஊடகம்.
உடனுக்குடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு யாகம் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல நல்ல ஒரு ஆற்றல் கிடைச்சிரும். நல்ல நீங்க எதிர்பார்த்த ஒரு செல்வம் கிடைச்சிடும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது இந்த நெருப்பு. திரிபுர தகனம் அப்படின்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 அசுரர்கள் இருந்தாங்க. அந்த 3 அசுரர்களும் பொன்னு, வெள்ளி, இரும்பு 3 உலோகத்துல வீடு கட்டிட்டு ஆகாயத்துல இருந்தாங்க. அப்போ ஈசன் தாக்கின முறை எப்படி? நெருப்பு தான். அந்த நெருப்பை வச்சு தான் 3 வீடும் ஒண்ணா ஒரே நேர்கோட்டில் வரும்போது அம்பு மூலியமா அந்த ஆயுதத்தை தாக்கி 3 பேரையும் ஒரே அடியா கொன்னது அந்த நெருப்பை வச்சு தான். அந்த நெருப்புக்கு அந்த 3 கோட்டையும் எரிச்சது தான் அந்த சக்தி வாய்ந்த நெருப்பு. 3 பிரம்மாண்டமான நகரத்தை இல்லாம ஆக்குச்சு. பல வருஷமா இருந்த அதுதான் அழிச்சது தான் திரிபுவன அந்த சக்தி. அதை சிவன் தான் பண்ணாரு. லங்கையும் அதே மாதிரி கோபத்துல இந்த ராமர் சீதைய கொண்டு வர்றதுக்கு முன்னாடி கோபத்தை உண்டாக்குனதுனால நம்ம ஹனுமன் எரிச்சதும் அந்த லங்கையை தான். இவ்வளோ ஏங்க அந்த கண்ணகிக்கு கோபம் வரும்போதும் என்ன சொன்னாங்க? என் கணவர் மேல தவறா பழி போட்டு நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்க, அப்படிப்பட்ட இந்த நாடு எரிஞ்சு போகட்டும் அப்படின்னு. அந்த நெருப்பு வயிறு எரிஞ்சு சொல்ற விஷயம்தான் இந்த இடத்துல நெருப்புக்கு சம்பந்தமா நம்ம பேசுறோம். தயவு செய்து நீங்க வாழும்போது யாருடைய வயிற்றெரிச்சலும் இல்லாமல் வாழுங்க. வயிற்றெரிச்சல் எப்படியெல்லாம் உண்டாகும் அப்படின்னா, நீங்க தான தர்மம் செய்ய போங்க, தப்பே கிடையாது. ஆனா அந்த தான தர்மம் நீங்க பெருமைக்காக செய்யறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுடைய பசியை போக்கிட்டு செய்யுங்க, தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு வீட்டில் எல்லாரும் பசியில துடிக்கும் போது நான் கோவிலுக்கு போய் தானம் பண்ணிட்டு வருவேன், நான் அன்னதானம் பண்ண போறேன், அங்க 100 பேர் சாப்பிட்றவன் உனக்கு ஆசிர்வதிக்கிறானோ இல்லையோ, இங்க ஒரு வயிறு காயறது உங்களுக்கு அது மிக பெரிய தவறா போய் முடியும். அந்த 100 பேருக்கும் அந்த உணவு போய் சேராது. இறைவன் அதை ஏத்துக்க மாட்டான். அதே போல ஏமாத்தி வாங்குற எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு நல்ல பயனை தராது. அது உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு வீணான செலவை கொடுத்து உங்ககிட்ட இல்லாம போயிடும். உங்க குடும்பத்தாரும் நீங்க எதை எதை ஆசையா நினைக்கிறீங்களோ அந்த ஆசைகளும் அதை அனுபவிக்காமல் போய்விடும். இதெல்லாம் இந்த பஞ்சபூதம் நம்மளுக்கு காமிக்கிற கருமை பக்கம். இந்த நெருப்புக்கு அவ்வளோ ஆற்றல். நெருப்புல விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி உயிரை மாச்சிக்கிட்டவங்களுக்கு திரும்ப தப்பி தவறி வாய்ப்பே கிடையாது பிழைக்கிறதுக்கு. கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இறந்துருவாங்க. ஆனா திரும்பவும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதே நெருப்புல தான் இறந்திருப்பாங்க. இதுக்கு காரணம் அந்த நெருப்பு ஞாபகம் வச்சுக்கும். அதனாலதான் நம்ம கல்யாணத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் நெருப்பு சாட்சியா, அக்னி சாட்சியா நான் இவளை என் மனைவியா ஏத்துக்கிறேன், அக்னி சாட்சியா நான் என் குழந்தைக்கு பேர் வைக்கிறேன், அக்னி சாட்சியா நான் நல்லா இருக்கணும், அக்னி சாட்சியா என்னுடைய வீடு கட்டியிருக்கேன் நான் நல்லா இருக்கணும். அதே அக்னி இன்னொருத்தர் வைத்த எரிச்சாலும் கடவுளுக்கு பிடிக்காது. அந்த அக்னிக்கு கோபம் வந்துடும். இப்ப இந்த அக்னியோட ஒவ்வொரு ஆற்றலும் ஒவ்வொரு சக்தியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த அக்னியுடைய சக்தி அபாரமானது. இந்த சக்திக்கு யாருமே நெருங்க முடியாது. இந்த சூரியனை சபிக்கவும் முடியாது, அக்னி கிட்ட நெருங்கவும் முடியாது. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண இந்த உலகத்தால சூரியனை நெருங்க முடியலன்றது தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து. நெருப்பு
நெருப்புன்னு சொன்னாலே வாய் சுட்டுடும். நெருப்பு மாதிரி நம்ம வார்த்தைகளை விடக்கூடாது. அதோடைய பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும். கோபத்தில் உதிர்க்கிற வார்த்தையும் நெருப்புக்கு சமந்தான். அதுக்கப்புறம் என்ன தேடினாலும் இழந்தது கிடைக்காது. நெருப்பில் போட்ட எதுவும் திரும்ப உங்கள் கைக்கு கிடைக்காது. உங்களுக்கு இதை பற்றி புரிஞ்சிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் எனக்கு கமெண்ட்டில் பதில் சொல்லணும். அடுத்தது நம்ம காற்றை பற்றி பார்க்க போகிறோம். கடைசியாக ஆகாயம். நன்றி.